ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி 7 பிரமாணங்கள் என்ற பகுதியை பார்க்கலாம். 7 பிரமாணங்கள். முதலாவது கர்த்தரின் நியாய பிரமாணம். இது யாத்ராகமம் 13 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது. இரண்டாவதாக அக்னிமயமான பிரமாணம். இது உபாகமம் 33 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்படுகிறது. மூன்றாவது மோசேயின் நியாயப்பிரமாணம். இது யோவான் 7 அதிகாரம் 23 சொல்லப்படுகிறது. நான்காவது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். இது கலாத்தியர் 6 அதிகாரம் 2 வசனம் மற்றும் 5 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இன்னும் ஆவியின் பிரமாணம். 5வது ஆவியின் பிரமாணம். இது ரோமர் 8 அதிகாரம் 2 வசனம். 6வது பாவ பிரமாணம். இது ரோமர் 7 அதிகாரம் 23 வசனம். 7வது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். இது யாக்கோபு 1 அதிகாரம் 25 வசனம். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 7 பிரமாணங்கள். இவைகளை வாசித்து அறிந்து புரிந்து கர்த்தருக்குள் வேர்கொண்டு நிலைத்திருக்க அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.